நீங்கள் அந்த ரீமிக்ஸை யூஸ் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொலாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பட்டன் ரீமிக்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து ஒயிட் கலரில் எனேபிளில் இருந்ததுன்னா நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணலாம், இல்லை அது வந்து எனேபிள் இல்லைன்னா நீங்கள் பண்ண முடியாது. இப்போ எல்லா ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு கீழே லாஸ்ட் பட்டன் இருக்கும். அதில் வந்து அந்த ஒயிட் கலரில் ஷோ ஆகும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் வரும். யூஸ் சவுண்டுன்னு வரும், இன்னொன்று கொலாப்னு வரும், க்ரீன் ஸ்க்ரீன்னு வரும், அந்த மாதிரி அந்த வீடியோ வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அதில் காட்டும். அதில் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 15 செகண்டுக்கு அந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு 15 செகண்ட் உள்ள இது மட்டும் உங்களுக்கு காட்டும். அந்த 15 செகண்ட் மட்டுமே நீங்கள் ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறதா இருந்தால் அப்படியே டன் கொடுத்தீங்கன்னா